الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين وقال النبي صلى الله عليه وسلم الشاب التائب حبيب الله أو كما قال عليه الصلاة والسلام. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பு. அல்லாஹ் நமக்கு இந்த வருடத்தில் ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய அல்லாஹ் வாய்ப்பும் கொடுத்தான். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய தௌஃபீகை கொண்டு, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்துக்காக வேண்டி செய்து முடித்த துஆவுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு பல வகையான சிறப்புகள் கொடுத்திருக்கான். முதல் சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு. இரண்டாவது மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் நமக்கு புனிதர்களாகவும் மனிதர்களாகவும் மாறுவதற்காக அல்லாஹ் ரமதான் கொடுத்துட்டான். எத்தனையோ நல்லுள்ளங்கள் இந்த ரமதானை அடைந்து கொள்வதற்கு பல வகையான முயற்சிகள் செஞ்சாங்க. எத்தனையோ மக்கள் பல வகையான திட்டங்கள் தீட்டினாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் இவ்வளோ நான் ரக்காத்துக்கள் நஃபில் தொழுவேன், இத்தனை குர்ஆனுடைய சூறாக்கள் நான் மனப்பாடம் செய்வேன், அல்லது இத்தனை ஜுஸுக்கள் நான் ஓதி அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவேன், அல்லது இத்தனை மக்களுக்கு நான் ஏழை மக்களுக்கு நான் உதவி செய்வேன்னு சொல்லி எத்தனையோ திட்டங்கள் தீட்டினாங்க. நகனிமே கருமை தோழர்களே, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வோட மிகப்பெரிய ஒரு உபகாரம். அல்லாஹ் நமக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துடும். முதல் விஷயம் நம்ம அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, மிக முக்கியமான தலைப்பு. இந்த தலைப்பில் வருடம் முழுவதும் பேசினாலும் பத்தாது. அந்த மாதிரி இன்றைய சமூகத்தில் குறிப்பாக வாலிபர்கள் ரொம்ப வேகமாக ஒரு இடத்தை நோக்கி போய் கொண்டிருக்காங்க. ஆனா ஏன் போறோம், எங்க போறோம், எதுக்கு போறோம் அவங்களுக்கே தெரியாது. ஆனா போய் கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட அந்த திசையை பற்றியும், உண்மையான திசையின் பக்கம் நம்ம போகணும்னே, அப்படிப்பட்ட பாதை என்ன அப்படின்னு சொல்லி சுருக்கமா சில விஷயங்கள் மட்டும் இன்ஷா அல்லாஹ் பேசப்படும். முதல் விஷயம், அல்லாஹு தஆலா நமக்கு மிக முக்கியமான ஒரு விளக்கத்தை கொடுக்கணும். அந்த விளக்கத்தை விளங்காத வரை இந்த உலகத்தில் சின்ன பிரச்சனையா வந்தாலும் அது பெரிய பிரச்சனையா தெரியும். எப்ப வரைக்கும் நமக்கு இந்த விளக்கம் விளங்கவில்லையோ சின்ன சின்ன பிரச்சனை பெருசா தெரியும். எப்போ நம்ம என்ன விளங்கிடுவோமோ பெரிய மலை அளவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் லேசா தெரியும். அந்த விஷயம் என்ன தெரியுமா தனிமை கருமை தோழர்களே, அது நம்ம மறந்துட்டோம். முதல் விஷயம், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் யாருமே வர முடியாது. இரண்டாவது, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய அனுமதி, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் யாருமே வாழவும் முடியாது. மூணாவது, அல்லாஹ்வுடைய நாட்டம் அனுமதி இல்லாமல் யாருமே இந்த உலகத்துடைய பொருட்களை கொண்டு லாபமோ நஷ்டமோ அடையவும் முடியாது. நான்காவது மிக முக்கியமான விஷயம், அல்லாஹ்வுடைய அனுமதி, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் யாருமே இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போக முடியாது. என்னையுமே கருமை தோழர்களே, இந்த 4 விஷயங்கள் கேட்கறது லேசா இருக்கும். ஆனா இன்னைக்கு அதிகமான மக்கள் டிப்ரெஷன்ல, மன அழுத்தத்துல இருக்கக்கூடிய காரணமும் இதுதான். குறிப்பாக இன்றைய வாலிப மக்கள், வாலிபர்களா இருக்கக்கூடியவங்க பல வகையான மன அழுத்தத்துல வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அவங்க வாழக்கூடிய வாழ்க்கத்தை ஒன்னும் விளங்கவோ இல்லை. நான் எதுக்காக நான் பிறந்திருக்கேன், நான் என்ன செய்யணும், நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கண்ணியமே கருமை தோழர்களே, இந்த வாலிப வயது அப்படின்னு சொல்றோமே, இது மிக முக்கியமான ஒரு பீக் டைம், ரொம்ப விலை உயர்ந்த இந்த ஒரு நேரம். ஏன் அப்படின்னு சொன்னா, இஸ்லாத்துக்குள்ள வாலிப வயதை பற்றி பல சிறப்புகள் அல்லாஹ்வும் நபியும் சொல்லியிருக்கான்.
ஒரு மனிதன் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு சொன்னா பிறக்கக்கூடிய அந்த நேரமும் சிறு பிள்ளையா குழந்தையா இருக்கக்கூடிய அந்த நேரமும் அவ்வளோ மக்களுக்கு லாபம் தரக்கூடியதா இருக்காது. வயது முதிர்ந்து இருக்கக்கூடிய வயதான நேரமும் அதை கொண்டும் அதிகமான மக்களுக்கு லாபம் அவ்வளவு ஏற்படாது. ஆனா வாலிப வயதில் இருக்கக்கூடிய அந்த வயதை அடைந்த அந்த வாலிபர்களை கொண்டுதான் எல்லா விதமான மக்களும் எல்லா விதமான தேவைகளும் பூர்த்தி செய்து கொள்வதற்கு முயற்சியில் ஈடுபடுவாங்க. அது முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் இல்லாத மாற்று மதத்தை சார்ந்த மக்களாக இருந்தாலும் சரி, அது இஸ்லாமிய செயல்கள் இருந்தாலும் சரி, அல்லது உலக சம்பந்தப்பட்டவர் எந்த வேலையா இருந்தாலும் சரி, வாலிப வயது எல்லா மக்களுக்கு மத்தியிலும் அது ரொம்ப கண்ணியம் வாய்ந்தது, சிறப்பு மிக்கது. அது ஒரு வாட்டி மிஸ் ஆயிடுச்சு அடுத்து நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லினா வாலிபர்களை தேடி பெரிய ஒரு கூட்டம் சுற்றி கொண்டிருக்கு. தன்னுடைய தேவைக்காக வேண்டி அதிகமான வாலிபர்களை இன்னைக்கு தேடி தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. நிமிட அருமை தோழர்களே, நாம் எல்லோரும் அல்லாவுக்காகவே இந்த உலகத்தில் பிறந்தோம், அல்லாவுக்காகவே வாழுறோம், அல்லாவுக்காகவே இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகும். ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, யார் இந்த உலகத்தில் அல்லாவுக்காக வாழ்வார்களோ, அல்லாவை கட்டுப்பட்டு வாழ்வார்களோ, அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்க வாழ்க்கை வச்சிருக்கான். அந்த சொர்க்க வாழ்க்கையில் வாலிப வயதில் இருக்கக்கூடிய நிலைமையில தான் எல்லா சொர்க்கவாதிகளும் உள்ள நுழைவாங்க. வயதான நிலைமையில யாருமே சொர்க்கத்துக்குள்ள நுழைய மாட்டாங்க. சிறு சிறு குழந்தைகளாக இருக்கக்கூடிய நிலைமையில சொர்க்கத்துக்குள்ள நுழைய மாட்டாங்க. சிறு சிறு குழந்தைகளாக இருக்கக்கூடியவங்க சொர்க்கத்துடைய பூவா மாறிடுவாங்க, அல்லது சொர்க்கவாதிகளுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களாக மாறிடுவாங்க. ஆனா சொர்க்கத்துடைய அந்த சொற்களை, அந்த விஷயங்களை, அந்த பொருட்களை பயன்படுத்தக்கூடிய மக்கள் வாலிப வயதுல மட்டும்தான் அனுப்பாங்க. வாலிப வயது ரொம்ப முக்கியமான வயது. எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வாலிப வயதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் தௌபா செய்யறாரு, எல்லாம் நான் என் தப்பு செஞ்சுட்டேன், மன்னிச்சிடு எல்லாம் மன்னிச்சிடு, மன்னிப்பு கேட்கிறாங்க, தௌபா செய்யறாங்க. அதே மாதிரி 1000 வயதானவர்கள் சேர்ந்து அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு வாலிப வயதில் இருக்கக்கூடியவருடைய தௌபா ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்ல போனா, வாலிப வயதில் இருக்கக்கூடியவர் 2 ரக்காத் தொழுகிறார், வயது முதிர்ந்தவர் 1000 ரக்காத்து தொழுகிறார். அந்த 1000 ரக்காத்தை விட 2 ரக்காத் தொழுவக்கூடிய வாலிபருடைய தொழுகை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, வாலிப வயதில் அவர் நினைத்தால் எது வேண்டுமானாலும் செய்யலாம், நன்மையும் செய்யலாம், தீமையான செயல்களும் செய்யலாம், எது வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனா வயது முதிர்ந்த நிலைமை, வயதான மக்களுக்கு அவர்கள் நினைத்தாலும் பாவம் செய்யக்கூடிய சக்தி இருக்காது. நீங்க கருமை தோழர்களே, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்த சொல்றாங்க, அஷ்ஷாபு தாயிபு ஹபீபுல்லாஹ். ஒரு வாலிபரா இருக்காரு, ஆனா மன்னிப்பு கேட்கிறாரு, அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யறாருன்னு சொன்னா, தௌபா செய்யக்கூடிய வாலிபர்கள் அல்லாஹ்வுடைய ஹபீப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹபீபுல்லாஹ்னு யார்? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பெயர் கலீலுல்லாஹ். கலீலுல்லாஹ் அல்லாஹ்வோட ரொம்ப நெருங்கிய ஒரு அல்லாஹ்வோட அடியார், நெருங்கிய ஒரு இறை தூதர். அல்லாஹ் நீ எப்போ என்ன சந்திப்ப, நீ எப்போ என்கிட்ட பேசுவ, நீ எப்போ என்கிட்ட ஏதாவது விஷயத்தை வகை இறக்கிட்டு சொல்லி அவளோட எதிர்பார்க்கக்கூடியவருக்கு கலீல் என்று சொல்லப்படும். அல்லாஹ் நீ எப்போ என்ன சந்திப்ப, சந்திக்கிறதுக்கு எப்போ எனக்கு அனுமதி கொடுப்ப. கலீமுல்லா அப்படின்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு டைரக்டா பேசுற நபி, அல்லாஹ்விடம் பேசுனதுனால அவங்களுக்கு கலீமுல்லான்னு சொல்லப்படும். ஆனா கண்ணியமிக்க அருமை தோழர்களே, ஒரு நபிக்கு ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டு இருக்கு, ஹபீபுல்லா அப்படின்னு என்ன இருக்கும் சொன்னா, சில உலமாக்கள் இதுவும் சொல்றாங்க, அல்லாஹ்வே கடைசியாக அனுப்பப்பட்ட ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கக்கூடிய ஆவலில் இருப்பதினால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஹபீபுல்லா என்று பட்டம் கொடுக்கப்பட்டது. சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக ஆவலோடு இருக்காங்க. அல்லாஹ்வே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக ஆவலோடு இருப்பதுனால் ஹபீபுல்லா. இந்த பட்டத்தை அல்லாஹ் அடுத்து யாருக்கு கொடுத்திருக்காங்க நபி மூலமா அப்படின்னு சொன்னா, அஷ்ஷாபு தாயிபு ஹபீபுல்லா. ஒரு வாலிப வயதை அடைந்தவர் தௌபா செய்யறாருன்னு சொன்னா
மன்னிப்பு அல்லாஹ் கிட்ட கேட்கிறாருன்னு சொன்னா பாவம் செய்யக்கூடாது. ஒருவேளை பாவம் நிகழ்ந்து விட்டால் உடனே அல்லாஹ் கிட்ட மன்றாடக்கூடிய வாலிபர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னாடி ஹலீமுல்லா. இன்னும் சொல்ல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை சொல்லி கொடுக்கறாங்க. இந்த உலகத்தில் பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில அல்லாஹ்வுக்கு ரொம்ப கோபம் ஏற்படுது. அல்லாஹ் அதாவது இறக்கிறதுக்கு தயாரா இருக்கான். ஆனா அல்லாஹ் நபி மூலமா இந்த விஷயத்த சொல்லி கொடுக்கறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் நடமாடக்கூடிய பிராணிகள் இருக்கும் வரை, சிறு பால்குடி குழந்தைகள் இருக்கும் வரை, வாலிப வயதை அடைந்து அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் இருக்கும் வரை, வயது முதிர்ந்த நிலைமையிலும் தன்னுடைய ரப்பை மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலைமையில ஈமானோட வாழக்கூடிய அந்த வயதான மக்கள் இருக்கும் வரை, இந்த 4 விதமான மக்கள் இருக்கும் வரை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் பாவத்திற்கு பகரமா அதாப தண்டனை அல்லாஹ் இறக்கிறது கிடையாது. கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். வாலிபர்கள் அப்படின்னு சொன்னா எவ்வளவு கண்ணியம் வாய்ந்தவர்கள். இந்த வாலிப வயதை அடைந்தவர்கள் அல்லாஹ்வை எவ்வளவு சந்தோஷப்படுத்தணும். கருமை தோழர்களே, ஆனா மன வருந்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைய வாலிப கூட்டம் அல்லாஹ்வை அறியாமல், அல்லாஹ்வுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல், வாழ்க்கை விளங்காமல், வாழ்க்கையுடைய நோக்கத்தை தெரிந்து கொள்ளாமல், யார் யாரோ என்னென்னமோ சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க பின்தொடர்ந்து போய் கொண்டிருக்காங்க. முதல் விஷயம், அல்லாஹ்னே யார்? எத்தனை மக்களுக்கு உண்மை விளங்கல. அல்லாஹ்னே யாருன்ற விளங்கல. வாலிபர்களை அல்லாஹ் எவ்வளவு நேசிக்கிறான். குறிப்பாக அல்லாஹ்வுக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களை அல்லாஹ் எவ்வளவு விரும்புறான். என்ன கருமை தோழர்களே, பனி இஸ்ராயேல் கூட்டத்தை சார்ந்த ஒரு வாலிபர் செய்யக்கூடாத பல வகையான பாவங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில ஊர் மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, மூசா நபி கிட்ட பேசுறாங்க. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாரு, செய்யக்கூடாத ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அதனால இவருக்கு நீங்க சொல்லி பாருங்க, புத்திமதி சொல்லுங்க. சொல்லியும் பார்த்தாச்சு, கேட்கிற மாதிரி தெரியல. எல்லா மக்களும் சேர்த்து சொல்லிட்டாங்க, மறுபடியும் கேட்கிற மாதிரி தெரியல. கடைசியா மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இதுக்கப்புறம் நீ தவறான வேலைகள் செஞ்சா அடுத்தவனுக்கு அடிய விடும், ஊரை விட்டு ஒதுக்கி விட்டுருவோம், ஊரை விட்டு தூக்கி வெளியில தூக்கி போட்டுருவோம், நீ தனியா எங்கேயாவது காடுன்னு தான் நீ போய் வாழணும். இவ்வளவு புத்திமதி சொல்லியாச்சு. ஆனா இருந்தாலும் ஒரு வாட்டி பாவத்தில் மூழ்கி விட்டால், பாவத்துக்கு பிறகு அவர் உணரவில்லை என்று சொன்னால், தௌபாவுடைய அவருடைய மதிப்பு தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், அடுத்து தரித்திரம் என்ன தெரியுமா, அந்த பாவம் அப்படியே மிகைத்துக்கிட்டே போவோம். கடைசியா தௌபாவுடைய வாய்ப்பை இழந்துடுவார். ஏன்னு சொன்னா, உதாரணமா ஒரு கடலுக்குள்ள இருக்கக்கூடிய உப்பு தண்ணி நம்ம எவ்வளவு குடிக்கிறோமோ அவ்வளோ தண்ணி தாகம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். தண்ணி தாகம், நம்ம எவ்வளவு உப்பு தண்ணி குடிக்கிறோமோ அவ்வளவு தண்ணி தாகம் அதிகமாய் கொண்டே இருக்கும். அதே போலதான் எவ்வளவு நம்ம பாவம் செய்வோமோ, பாவம் செய்ய 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 மன உளைச்சல் வந்து கொண்டே இருக்கும். அதே போல மன அழுத்தம் வந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில பல வகையான கஷ்டங்கள் நஷ்டங்கள் பார்த்து கொண்டே இருப்போம். இது பாவத்துடைய தரித்திரம். பனி இஸ்ராயேலை சார்ந்த அந்த வாலிபர் சொல்றதோ கேட்கறது இல்ல, நபியுடைய பேச்சோ கேட்காம பாவம் செஞ்சு 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 எங்க வரைக்கும் போயிட்டாருன்னு சொன்னா, ஊரு மக்கள் நல்லா அடிச்சுட்டாங்க. நல்லா அடின்னு அடிச்சுட்டு காயங்களா நிரம்பி இருக்கு உடல். கடைசியில தூக்கி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஊருடைய எல்லை பகுதியை தூக்கி போட்டுடுறாங்க. ஊருடைய எல்லை பகுதின்னு சொன்னா நம்மை போல் பல குடும்பங்கள் பல வீடு இருந்தா அப்படின்றலாம் கிடையாது. சில வீடுகள் இருக்கும், ஒரு செவுறு தூக்கி வைக்கப்பட்டு இருக்கும், கோட்டை மாதிரி இருக்கும், கம்மியான ஊர் மக்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த ஊரை விட்டு தாண்டி அந்த மனிதரை தூக்கி வெளியில போட்டுட்டாங்க. குளிர் காலமும் இருக்கு, அடியோ செம்மையா வாங்கியிருக்காரு, காயங்களோ நல்லா வர மாதிரி தெரியல, குணப்படுத்துற மாதிரியும் தெரியல, யாருமே கண்டுக்கிறது இல்லை. இப்போ அந்த குளிர் காலத்துல அவருக்கு இருக்கக்கூடிய அந்த நோய், அந்த வியாதி அதிகமாகி சக்ராத்துடைய நிலைமையில போயிட்டார். கடைசி நேரம், மௌத்தாகக்கூடிய நேரம். அந்த நேரத்துல அவர் வலது பக்கம் பாக்குறாரு, இடது பக்கம் பாக்குறாரு, முன்னாடி பின்னாடி யாருமே சுற்றி யாருமே கிடையாது.
கடைசியில கண்ணியமிக்க அருமை தோழர்களே, அன்பு வாலிபர்களே, சொல்லக்கூடிய நோக்கம், அந்த வாலிபர் வானத்தை நோக்கி சில வார்த்தையை சொல்றார். யா அல்லாஹ், நான் கைவிடப்பட்ட மனிதனா இருக்கேன், யாருமே என்னை கண்டுக்கிறது இல்லை, எனக்கு பணிவிடை செய்வதற்கு மனைவியும் இங்க இல்லை, என்னுடைய காயத்தை குணப்படுத்துவதற்காக எந்த சிகிச்சை செய்யக்கூடிய யாருமே இங்க கிடையாது, நான் எப்படி இருந்தாலும் யாருமே என்னை கண்டுக்கக்கூடிய யாருமே கிடையாது. ஆனா யா அல்லாஹ், நீயும் கை விட்டுட்டேன்னு சொன்னா இதுக்கப்புறம் நான் பெரிய நஷ்டவாளியா மாறிடுவேன், என்ன மன்னிச்சுடியா அல்லாஹ், நான் தௌபா செய்யறேன், நான் இனிமே தப்பு செய்ய மாட்டேன், என்னுடைய கடைசி நேரமா இருக்கு, நீ என்ன மன்னிச்சுடு, நீ என்ன கை விட்டுறாதன்னு சொன்ன உடனே பிறகு மௌத் வந்துடுச்சு. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வஹி எல்லாம் இறக்குறோம். என்ன அப்படின்னு சொன்னா, நபியே, காட்டு பகுதியில என்னுடைய ஒரு இறைநேசர் மௌத்தாகி இருக்காங்க, அவருடைய கஃனுக்காகவும் ஜனாதா தொழுகைக்காகவும் எல்லா மக்களுக்கும் போக சொல்லுங்க, எந்த மக்கள் எல்லாருடைய ஜனாதா தொழுகையில கலந்து கொள்வார்களோ அனைத்து மக்களுக்கும் நான் மக்ஃபிரத், மன்னிப்பு நிச்சயம் உறுதி என்று சொல்றேன். ஊர் மக்கள் எல்லாம் திகைச்சு போயிட்டு ஆச்சரியப்பட்டு, அப்படியா, யாரும் இறைநேசராகும், நாங்க பார்த்ததே இல்லையே, யாருன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியப்பட்டு, நானும் பார்க்கல, எனக்கும் தெரியல, வாங்க எல்லாம் போய் பார்க்கலாம், கஃனுக்காக நம்ம என்ன செய்ய ஏற்பாடு செய்யலாம்னு சொல்லி எல்லாம் ஒரு கூட்டத்தோட போய் அந்த காட்டு பகுதியில பார்க்கும்போது, அல்லாஹ் அக்பர், கண்ணியமிக்க அருமை தோழர்களே, எல்லா மக்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் உடன் ஆச்சரியப்படுறாங்க. இவர் அல்லாஹ்வுடைய இறைநேசரா, இந்த மனிதனா, இது எப்படிப்பட்ட மனுஷன் நமக்கு தெரியுமே, எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்காம பாவம் செஞ்சு கஷ்டப்பட்டு அடி வாங்கி அதுக்கப்புறம் நம்ம தூக்கி குப்பையில போடுற மாதிரி போட்டுட்டு வந்த மனிதனாச்சு, இவருக்கும் இந்த மாதிரியான இறைநேசர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட மன்றாடுறாங்க, யா அல்லாஹ், இவர் யாருன்ட்டு ஊர் மக்களுக்கும் தெரியும், உனக்கும் தெரியும், ஆனா இவர் பார்த்து நீ இறைநேசர் என்று சொல்றியே. அல்லாஹ் அக்பர். கண்ணியமிக்க அருமை தோழர்கள், அன்பான வாலிபர்களே, பாவத்தில் மன நிம்மதி தேடக்கூடிய அன்பான வாலிபர்களே, தவறான பாதை, அல்லாஹ் யாருன்ட்டு வெல்லவில்லை. அந்த அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் வழி இறக்கும் போது ஒரு வார்த்தை தெரியுமா சொல்றான், மூசா நபியே, எல்லா மக்களும் என்னுடைய அடியாரை கை விட்டுட்டாங்க, யாருமே கண்டுக்கல, எல்லாம் கை விட்டுட்டாங்க. கடைசியில் அந்த மனிதன் என்கிட்ட கை ஏந்தி மன்னிப்பு கேட்கிறேன், அல்லாஹ் நீ என்ன விட்டுடான்னு சொல்லும் போது எனக்கு ரஹ்மத் அதிகமாயிடுச்சு, நான் உடனே உன மன்னிச்சுட்டேன். அதற்கு பிறகு சொல்றாங்க, அந்த மனிதர் தனக்காக மக்ஃபிரத் வண்டி கேட்டு இருந்தாங்க, அவர் உலக மக்களுக்கு மன்னிப்பு கேட்டு இருந்தா அந்த நேரத்துல எல்லா மக்களுக்கும் மன்னிச்சு இருந்தது. கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். வருடம் முழுவதும், வாழ்க்கை முழுவதும், வாலிப வயது முழுவதும் பாவத்திலேயே மூழ்கி இருந்த அந்த மனிதர் கடைசி நேரத்துல ஒரு வாட்டி அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது, தௌபா கேட்கும் போது, அல்லாஹ் அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி கண்ணியம் கொடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் தொழுவ வச்சாங்க. ஊர் மக்கள், எந்த ஊர் மக்கள் மூலமாக கேவலப்பட்டார்களோ அந்த ஊர் மக்களாகவே அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, குளிப்பாட்டி கஃனிட்டு ஜனாதா தொழுவ வச்சு அடக்கம் செஞ்சாங்க. கண்ணியமிக்க அருமை தோழர்களே, வாலிப வயதில் இன்னைக்கு அல்லாஹ்வை அறிந்து கொள்ளாமல், மஸ்ஜிதுடைய தொடர்பு இல்லாமல் பெரியவர்களை இன்னைக்கு மதிக்கக்கூடிய காலம் போயிடுச்சு, மிதிக்கக்கூடிய காலம் வந்துடுச்சு. ஒரு காலம் இருந்துச்சு, பெரியவர்கள் ரொம்ப கண்ணியமா இருப்பாங்க, சிறிய மாணவர்கள் வாலிபர்கள் பெரியவங்களுக்கு ரொம்ப கண்ணியம் கொடுப்பாங்க, சலாம் சொல்லுவாங்க, முசாஃபா செய்வாங்க, துவா வாங்குவாங்க, ஹித்மத் செய்வாங்க. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் காப்பாத்தணும், நான் பெரியவரை நல்லா இருக்கியா, என்ன சும்மா டிஸ்டர்ப் பண்ற, அவ்வளவுதான் அங்கே உட்கார். பள்ளிக்கு வந்து கூட சில மாணவர்கள் சில வாலிபர்கள் வார்த்தை சரியில்லை, அவங்க தடுமாறுது. கண்ணியமிக்க அருமை வாலிபர்கள், அல்லாஹ்வுக்காக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பெரியோர்களை மதிக்கிறதுனாலதான் அல்லாஹ் நமக்கு மதிப்பு கொடுப்பான். பெரியவர்களை நம்ம மதிக்கலன்னு சொன்னா பிறகு நமக்கு அதே கஷ்டம்தான், நம்ம எது செய்யறோமோ அது அப்படியே நடக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்திலேயே இன்னொருத்தர் நபர் இருந்தார், தினமும் மதுவிலேயே இருப்பார், ஜுல்கிஃபுல் அப்படின்னு சொல்லி அவருடைய பேர், ஜுல்கிஃபுல், மதுவிலேயே இருப்பார். ரெண்டாவது, தினமும் பொது பெண்மணியை கூட்டு தன்னுடைய ஆசை பூர்த்தி செய்வார். 70 தீனாரை கொடுத்து தினமும் என்ன செய்வாங்க, ஆசை பூர்த்தி செய்வாங்க. ஒரு நேரத்தில் ஒரு பெண்மணியை காசு கொடுத்து கூப்பிட்டப்பட்ட பிறகு அந்த பெண்மணி அழுதுகிட்டே இருக்காங்க,
இந்த மனிதர் அந்த பெண்மணியை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறாங்க, நான் வலுக்கட்டாயமா உன்னை கூப்பிடலையே, நான் வலுக்கட்டாயமா உன்னை கூப்பிடலையே, காசு தானே கொடுத்தேன். அப்ப அந்த பெண்மணி சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? நான் அப்படிப்பட்ட பெண்மணி கிடையாது. என்னுடைய வறுமையினால, என்னுடைய குழந்தைகளுடைய உணவு தேவைக்காக நான் நிர்பந்தமான முறையில் இந்த இடத்துல வந்திருக்கேன். இல்லைன்னா நான் அப்படிப்பட்ட பெண்மணி கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, கண்ணியமிக்க அருமை தோழர்களே, அன்பு வாலிபர்களே, அந்த துல்கிஃப்ல் என்று சொல்லக்கூடிய மனிதன் ஒரே ஒரு வார்த்தை, சகோதரி நான் கொடுத்த அந்த அந்த ரொக்கம், அந்த காசு உனக்கு கிஃப்ட், நீ வச்சுக்கோ. ஆனா ஒரு விஷயம், எனக்காக நீ துவா செய். நான் தப்பானவன், நான் எப்படிப்பட்டவன் சொல்லி ஊர் மக்களுக்கே தெரியும், நீ எனக்காக துவா செய். ஆனா கண்ணியமிக்க அருமை தோழர்களே, அந்த துல்கிஃப்ல் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதனுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்றே தெரியல. அந்த பெண்மணியோ வெளியில போயிடுச்சு. சில நிமிடங்களோ சில செகண்ட்ஸோ பிறகு உடனே அந்த துல்கிஃப்ல் என்று சொல்லக்கூடியவனுக்கு மவுத் ஆயிட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு மறுபடியும் வஹி வருது, இந்த மாதிரி துல்கிஃப்ல் என்று சொல்லக்கூடிய நபருடைய ஜனாசா தொழுகைக்காக ஏற்பாடு செய்யுங்க. யார் அவருடைய ஜனாசா தொழுகையில் ஈடுபடுவார்களோ, கலந்து கொள்வார்களோ, அத்தனை மக்களுக்கும் மக்ஃபிரத். அது மட்டுமல்ல, அந்த துல்கிஃப்ல் என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய வீட்டு வாசலுக்கு முன்னாடி அல்லாஹ் பெரிய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக இன்னல்லாஹ கத் கஃபர ذுனூப லில்கிஃப்ல், இந்த துல்கிஃப்ல் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதனுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சு பரிசுத்தமாக்கிட்டான். கண்ணியமிக்க அருமை தோழர்களே, என்ன செஞ்சதுனால? ஒரே ஒரு வார்த்தை, மன்னிப்பு கேட்கிற நீயும் துவா செய். அவர் மனசால அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க, தௌபா செஞ்சாங்க. அல்லாஹ் அவருடைய அந்த தௌபாவை ஏற்றுக்கொண்டு பெரிய தண்ணியத்தை கொடுத்துட்டான். கண்ணியமிக்க அருமை தோழர்களே, வாலிப வயதில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் இன்னைக்கு பாவத்திலே இன்பத்தை தேடுறாங்க, பாவத்துல இன்னைக்கு சுகத்தை தேடுறாங்க. ஆனா வாலிப வயதை அல்லாஹ்வுக்காக நம்ம பயன்படுத்தினா பல வகையான இன்னைக்கு போதை பொருட்கள் இன்னைக்கு அதிகமான முறையில வாலிபர்கள் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய, அவங்களுக்கே தெரியல ஏன் மாட்டிக்கிட்டோன்னு சொல்லி, எப்படி வெளியில வரணும்னு சொல்ல முடியல, திணறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, உண்மையான முறையில சிறு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து அந்த பிள்ளைகளுக்கு மஸ்ஜிதுடைய தொடர்பு இல்லை, அந்த பிள்ளைகளுக்கு குர்ஆனுடைய தொடர்பு இல்லை, அந்த பிள்ளைகளுக்கு பெரியவர்களுடைய கண்காணிப்பில் வாழக்கூடிய வாழ்க்கை கிடைக்கல, அந்த மாணவர்களுக்கு உலமாக்களுடைய தொடர்பு இல்லை. கருமை தோழர்களே, ஒரு வாலிபர் கூட ஒரு ப்ரோக்ராம்ல வந்தாங்க மஸ்ஜிதுக்குள்ள. இந்த மாதிரி மாசத்துல 3 நாள் ஜமாத்துல போகும்போது கூட ஒரு வாலிபர் நம்ம கூட வந்தாங்க. அந்த வாலிபர்களுக்கு மத்தியில் நம்ம ஒரு தலைப்பு எப்படின்னு பேசுவோம், பெற்றோர்களுடைய கண்ணியம் அப்படின்னு பேசுவோம், பெற்றோர்களுடைய தியாகம் அப்படின்னு பேசுவோம். அப்போ பேசும்போது ஒரு மாணவர் அழுதுகிட்டே இருந்தார், ரொம்ப நேரம் அழுதார். இந்த மஜ்லிஸ் எல்லாம் முடிஞ்சு பசங்களை எல்லாம் அனுப்பிட்டு அதுக்கு பிறகு அந்த மாணவரை கூப்பிட்டு உட்கார்ந்து பேசும்போது அந்த மாணவர் அழுதுகிட்டே சொல்றாங்க, ஹஜ்ரத் நான் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காரக்கூடியவர், நல்லா படிக்கக்கூடியவர், என்னுடைய கெட்ட நண்பர்களுடைய பழக்கத்தின் காரணமா நான் போதைக்கு அடிக்ட் ஆயிட்டேன். போதைக்கு அடிக்ட் ஆகக்கூடிய நிலைமையில நான் எப்படி மாறிட்டேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய மொபைலை திருடி 13,000 ரூபாய்க்கு அது சேல்ஸ் பண்ணி, அதுல எனக்கு அந்த மொபைல் 13,000 ரூபாய், ஆனா இவருக்கு கிடைச்ச காசு 10,000 ரூபாவா. அந்த 10,000 ரூபாய் காசு வைத்துக் கொண்டு போதையை வாங்கி தன்னுடைய இன்பத்தை நான் பார்ப்பேன். இப்ப என்ன தம்பி சொல்ல போற? ஹஸ்ரத் நான் பெரிய தப்பு செஞ்சிட்டேன், நான் இப்ப மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் எனக்கு தௌபா மன்னிப்பு கொடுப்பானா? அல்லாஹ் என்னை மன்னிச்சு பரிசுத்தமாக்குவானா? கண்ணியமிக்க அருமை தோழர்களே, அன்பான வாலிபர்களே, எத்தனையோ வாலிபர்கள் இப்ப கூட தெரிந்தோ தெரியாமல் தவறான நண்பர்கள் கூட ஒட்டி உரைச்சு கொண்டு இருக்காங்க. ஒருத்தர் உண்மையான நண்பர் அப்படின்னு சொன்னா என்ன அடையாளம் தெரியுமா? 3 அடையாளம் இருக்கு. ஒருத்தர் உண்மையா நல்ல மனிதர், இவர் நல்ல நண்பர் அப்படின்னு சொன்னா 3 அடையாளம். முதல் அடையாளம், நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயத்துல அவர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். உள்ள நல்ல நண்பன் அப்படின்னு சொன்னா நல்ல விஷயத்துக்குள்ள சப்போர்ட் பண்ணணும். அதே போல 2வது அடையாளம், நல்ல நண்பன் அப்படின்னு சொன்னா நான் ஏதாவது தப்பு செஞ்சா என்னை பிடிச்சு
என்னை தண்டிக்கணும், அதாவது எனக்கு புரிய வைக்கணும், நீ தப்பு செய்யற, அப்படி செய்யக்கூடாது, இதெல்லாம் பெரிய பாவம் அப்படின்னு சொல்றது இது ஒரு நல்ல நண்பனுக்கு 2வது அடையாளம். 3வது அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, கண்ணியமிக்க அருமை தோழர்களே, வாலிபர்களே, அவர்கிட்ட பேசக்கூடிய நேரத்துல நமக்கு அல்லாஹ்வுடைய அன்பு அதிகமாகணும், நல்ல மெசேஜ் நமக்கு கிடைக்கணும். ஒரு உண்மையான முஸ்லிம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நபி சொல்றாங்க, ஹைருன் நாசி மையன்பவுன் நாஸ், மக்களில் சிறந்த மக்கள் யார் தெரியுமா? எந்த மக்களை கொண்டு பிற மக்களுக்கு லாபம் கிடைக்குதோ, நன்மை கிடைக்குதோ, பலன் கிடைக்குதோ, அப்படிப்பட்ட மக்கள் தான் நல்ல சிறந்த மக்கள். கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு காலம் இருந்துச்சு முஸ்லிமான மக்கள் அப்படின்னு சொன்னா நல்ல விஷயத்துக்கு உதாரணம் என்று சொல்லப்படுவாங்க, கெட்ட விஷயத்துக்குள்ள முஸ்லிம்கள் நிக்கவே மாட்டாங்கன்னு சொல்லி அப்போ மக்களுக்கு மத்தியில நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இப்போ அல்லாஹ் காப்பாற்றணும், இன்னைக்கு வாலிபர்கள், குறிப்பாக முஸ்லிமான வாலிபர்கள் போதை பொருட்களுக்கோ இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மெடிக்கல் ஷாப்ல இருந்து சிறப்பு மாதிரி ஏதோ வாங்கி குடிக்கிறாங்க, இல்லைன்னு சொன்னா அது மாத்திரை மாதிரி இருக்கு, அது ஏதோ மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறாங்க, இல்லையா இன்ஜெக்ஷன் போடுறாங்க, இல்ல பவுடர். நினைவு கருமை தோழர்களே, கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இதெல்லாம் ஏன் இந்த தரித்திரம் வந்துச்சுன்னு சொன்னா மஸ்ஜிதுடைய தொடர்பு நம்ம விட்டுட்டோம், மஸ்ஜிதுடைய தொடர்பு விட்டுட்டோம். ஏன்? மஸ்ஜிதுக்குள்ள யார் வருவாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அஹப்புல் மிலாதி இலல்லாஹு மசாஜிது, அல்லாஹ்வுடைய நபி சொல்றாங்க, அல்லாஹ்க்கு முழு உலகத்திலே பிடிச்ச இடம் மஸ்ஜித். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை விரும்பி வரக்கூடிய மக்கள் எத்தனை பேர்? பெரியவர்களாக இருக்கட்டும், சிறியவர்களாக இருக்கட்டும், கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நபி சொல்றாங்க, அதே போல அல்லாஹ்க்கு ரொம்ப கோபத்தை உண்டாக்கக்கூடிய இடம் மார்க்கெட், ஷாப்பிங் மால். நினைவுமே தோழர்களே, இன்னைக்கு நம்முடைய நேரம் அதிகமா எங்க செலவிடப்படுது? மார்க்கெட்டுக்குள்ளியா, மஸ்ஜிதுக்குள்ளியா, நலவான விஷயத்துக்குள்ளியா? என்னென்ன கருமை தோழர்களே, இன்னைக்கு வாலிபர்கள் நல்ல வேலைகள் செய்யணும், நல்ல வேலைகளும் கிடைக்குது, ஜாபுக்கு போறாங்க, இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க. ஆனா வார்த்தை என்ன நடக்குது? முதல்ல உனக்கு 8000 ரூபாய் கொடுப்போம், 10,000 ரூபாய் தான் கொடுப்போம், அப்புறம் போக போக உனக்கு என்ன செய்ய, ஒரு 5 மாசத்துக்கு பிறகு, 8 மாசத்துக்கு பிறகு உனக்கு ஒரு 30,000மோ 40,000மோ கொடுப்போம். சம்மதமான்னு கேட்டா அடுத்து என்ன சொல்றாரு பதில் அப்படின்னு சொன்னா, 5 மாசத்துக்கு அப்புறம் வரேன், 5 மாசத்துக்கு அப்புறம் வரேன், அப்போ 50,000 40,000 தருவீங்களா, அப்போ வரேன். கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஆனா இன்னைக்கு நம்முடைய முஸ்லிமான சமுதாயம் எங்க நின்று கொண்டிருக்கு? ரோடுல நின்று கொண்டிருக்கு, மஸ்ஜிதுக்குள்ளேயே இல்லை, கோர்ட் கச்சேரிக்கு பின்னாடி. தோழர்களே, வாலிபர்களுடைய இந்த மாதிரி இந்த அவல நிலை ஏற்படக்கூடிய அசல காரணம் யார் தெரியுமா? மன்னிக்கணும், பெரியவங்க தான். கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நமக்கு முன்னாடி எத்தனையோ மாஷால்ல பெரியவங்க இருக்காங்க. அல்லாஹ்வுடைய நபி சொல்றாங்க, ஒருத்தருக்கு ஒரே ஒரு முடி, வெள்ளை முடி, ஒரே ஒரு முடி வந்துடுச்சுன்னு சொன்னாலும் அவருக்கு அல்லாஹ் 100 கொடுத்துட்டான், பரக்கத்து கொடுத்துட்டான். அவங்க கையெடுத்து துவா செஞ்சா நிச்சயமா கபூல் ஆகும். எப்பயாவது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக துவா செஞ்சோமா? எப்பயாவது நம்ம மொஹல்லாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு துவா செஞ்சிருக்கோமா? கருமை தோழர்களே, அதே போல பெரியவர்களும் சிறியவர்களும் சேர்ந்து அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய நிச்சயமா சத்தியமா ஏதாவது ஒரு இடம் இருக்குன்னு சொன்னா அது மஸ்ஜித் தான். ஆனா இன்னைக்கு அது நம்ம பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு, ஆனா பார்க்க முடியல. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம பள்ளியில சின்ன சின்ன குழந்தைங்களும் இருக்காங்க, வாலிபர்களும் இருக்காங்க, வயதானவர்களும் இருக்காங்க. அல்லாஹ் இன்னும் மென்மேலும் இந்த பள்ளியை ஆபாதாக்குவான. எப்படிப்பட்ட ஆபாதி அப்படின்னு சொன்னா, ஜும்மாவும் பெருநாள் தொழுகைக்கு எவ்வளவு ஃபுல் ஆயிருந்தோ அதை விட பல மடங்கு அல்லாஹ் ஒவ்வொரு பள்ளியும் ஹயாத்தாக்குவான. அருமை தோழர்களே, இன்னைக்கு குர்ஆன் ஓதக்கூடிய மக்கள் எங்க? நான் குஜராத்ல கோத்ரால இருக்கும்போது ரமலானுடைய மாசம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கண்டிச்சு விட்டு காப்பாற்றுவானாக, ஒவ்வொரு பள்ளியிலையும் குறிப்பாக நகர் தொழுகைக்கு பிறகு சிறியவங்க, பெரியவங்க, வயசானவங்க, வாலிபர்கள் எல்லாம் மஸ்ஜிது ஃபுல். லொஹர்ல இருந்து அசர் வரைக்கும் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, சின்ன பசங்களும் பெரியவங்களும் போட்டி போடுறாங்க. வேணும்ட்டு ஒரு சின்ன பையன், கண்ணால பார்த்தேன், சின்ன பையன் வயசான ஒருத்தர் உட்காந்து குர்ஆன் ஓதுறாரு, அவர்கிட்ட போய் பார்த்துட்டு அப்படி எட்டி எட்டி பாக்குறான்.
அந்த வயசாளர் என்ன தெரியுமா செய்யறாரு? அந்த குரான் அப்படி மறைச்சிக்கிறாரு, காட்ட மாட்டாரு. அவர் சொல்றாரு, தாதா பத்தாவனா, தாதா நீங்க காட்டுங்களேன். ஏன் நீ காட்டுங்க, நான் காமிச்சா நீ எக்ஸ்ட்ரா ஓட்டிட்டு போயிடுவேன். அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, சிறியவர்களும் பெரியவர்களும் போட்டி போடுறாங்க. இந்த போட்டி தான் எல்லாம் பாக்குறோம். ஆனா கண்ணியமிக்க கருணை தோழர்களே, இன்னைக்கு நம்ம போட்டி எங்க போடுறோம்? பாவத்துக்குள்ள, அல்லாஹ்வுடைய கட்டளை உடைக்கிற விஷயத்துக்குள்ள அதிகமா அங்க போட்டி போடுறோம். அல்லாஹ் நமக்கு நல்ல வாக்கியத்தை கொடுப்பானாங்க, நல்ல அமல் செய்கிற வாய்ப்பு தருவானாங்க. கண்ணியமிக்க கருணை தோழர்களே, இந்த வாலிப வயதில் நாம் எப்படி இருக்கணும்? மஸ்ஜிதோட தொடர்புல இருக்கணும், நபியுடைய ஷரியத்தை சுன்னத்தை விளங்கணும். அதுக்கு நம்ம உலமாக்களுடைய தொடர்புல இருக்கணும். நான் குறிப்பா அடிச்சு சொல்லக்கூடிய விஷயம், இன்னைக்கு 90% வாலிபர்கள் பாவத்தில் மூலக்கூடிய அசல் காரணம் யார் தெரியுமா? அசல் காரணம் பெற்றோர்கள் மஸ்ஜிதுடைய தொடர்பை அவங்க கட் பண்ணிட்டாங்க. இரண்டாவது உலமாக்களுடைய தொடர்பை கட் பண்ணிட்டாங்க. எந்த மாணவர்கள் எந்த குழந்தைகள் உலமாக்களுடைய கண்காணிப்பில் உலமாக்களுடைய தொடர்புல இருப்பாங்களோ, நிச்சயமா அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து சொல்றோம், அந்த மாணவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பெரிய பாவத்தை எல்லாம் தப்பிக்க வைப்போம். சின்ன சின்ன பாவம் நடந்துடலாம், ஆனா பெரிய பாவத்திற்கு அல்லாஹ் அவங்கள பாதுகாப்பு கொடுக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, என்ன கருணை தோழர்களே, இன்னைக்கு நல்ல மக்களுடைய தொடர்பு நமக்கு கிடைக்கிறது இல்லை. இன்னைக்கு நல்ல மக்கள் யாருன்னு நம்ம தெரிய மாட்டேங்குது. அதே போல சமீபத்துல ஒரு கவிதையில ஒரு விஷயமும் எழுதப்பட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, பச்சை ஒண்ணுங்கெல்லாம் சேர்ந்து, ஒரு கவிதை சும்மா ஒரு ஜோக்கு மாதிரி, பச்சை ஒண்ணுங்கெல்லாம் சேர்ந்து தற்கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணாங்களாம். எல்லா பச்சை ஒண்ணு எல்லாம் சேர்ந்து. இப்ப மக்கள் கேட்கறாங்களா, உங்களுக்கு என்ன கலர் மாறக்கூடிய பவர் இருக்கு, நீங்க இங்க அங்க மாறி மாறி எஸ்கேப் ஆயிடலாமே, நீங்க எதுக்கு சாவறதுக்கு நீங்க முயற்சி செய்றீங்க? உங்களுக்கு தான் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கும் பவர் இருக்குன்னு சொல்லும் போது, அந்த பச்சை நீங்க சொல்லிச்சா, எங்களை விட இன்னைக்கு மக்கள் கலர் மாறுறாங்க, எங்களை விட இன்னைக்கு மனிதர்கள் நிறம் மாறுறாங்க. இங்க ஒரு பேச்சு, அங்க ஒரு பேச்சு, அங்க ஒரு பேச்சு, இங்க ஒரு பேச்சு. அதனால எங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இது ஒரு சின்ன ஒரு ஜோக், ஒரு விஷயம் தானே, ஆனா உண்மையான மெசேஜ். ஏன் இந்த மாதிரி சலசலப்பு நடக்குது? ஏன் இன்னைக்கு ஒரு காலம் இருந்துச்சு கண்ணியமிக்க முஸ்லிமான மக்கள் அப்படின்னு சொன்னா, வாக்கு கொடுத்தா வாக்கு மீற மாட்டாங்க, அது மாற்றவர்களுக்கே தெரியும். ஆனா இன்னைக்கு வாக்கு கொடுத்தா வாக்கு பூர்த்தி செய்ய மாட்டாங்க, இன்னைக்கு நமக்கே தெரியும். சமீபத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது கொஞ்சம் ஆரம்ப கால, கொஞ்சம் ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, முஸ்லிமான ஒரு வாலிபர், அவர் வியாபாரத்திற்காக வேண்டி தன் ஊரை விட்டு வேற ஊருக்கு வந்தார். அந்த ஊருக்கு வந்த பிறகு லீவுடைய விடுமுறை நாள் இருந்ததுனால அவர் வேட்டையாடுவதற்காக அவர் அந்த காட்டுக்குள்ள போனார். காட்டுக்குள்ள போகும்போது வேட்டையாடக்கூடிய நிலைமையில அந்த வில் எடுத்து, அந்த அம்பு எடுத்து அடிக்கும் போது, விடும்போது எதை அடிக்கணுமோ அதை அடிப்படல, தவறா மிஸ் ஆகி அங்க ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த ஒரு மாணவர், ஒரு 12, 8 அந்த மாதிரி அந்த வயசுல இருக்கக்கூடிய ஒரு மாணவர் மேல அந்த அம்பு ஏயப்பட்டு அவர் அங்கேயே மவுத்தாகக்கூடிய நிலைமை வந்துருச்சு. சக்கராத்தோட நிலைமை வந்துருச்சு. மிஸ் ஆயிடுச்சு, தெரியாம அடிபட்டுருச்சு. இப்ப நம்ம இருந்தா அடிச்சுட்டு ஓடி இருப்போம். ஆனா அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? உடனே போய் அந்த பையன் கிட்ட போய் உட்கார்ந்து அவருடைய அப்பா அம்மா பேரு கேட்டு, அவருடைய நிலவரம் எல்லாம் கேட்டு, மவுத் ஆகக்கூடிய நிலைமையில் அவர் உட்கார்ந்து என்ன செய்யறாரு, நிலவரம் எல்லாம் கேட்டு வீட்டுக்கு போய் அவருடைய தாய் தந்தை கிட்ட உட்கார்ந்து, இந்த மாதிரி நான் வேட்டையாடுவதற்காக வந்தேன், ஆனா என்னையே அறியாமல் தெரியாம மிஸ் ஆயிடுச்சு, அதனால உங்களுடைய மகனுக்கு இந்த மாதிரி ஏற்பட்டு உங்க மகன் மவுத் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது, அடுத்து அந்த முஸ்லிமான ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன், என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, நாங்க உங்களை மன்னிக்கிறதுக்கும் தயாருதான், இருந்தாலும் எங்களுடைய குடும்பத்தார்கள் விட மாட்டாங்க, குடும்பத்தார்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப குடும்பத்தார்கள் கிட்ட கொண்டு போனாங்க. குடும்பத்தார்கள் சொன்னாங்க, அதெல்லாம் முடியாது, நாங்க என்ன செய்வோம், கொலை, உயிருக்கு பகரமா உயிரை வாங்குவோம், காசெல்லாம் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ கொஞ்சம் கீழாச்சு. ஆனா அந்த முஸ்லிமானவர், சரி பரவாயில்ல, நீங்க என்ன செய்யுங்க, சர்காதி சாத்திட்டு நீங்க கொண்டு போங்க, எங்களுடைய காதி சாத்திட்ட கொண்டு போங்க,
அப்போ சர்காரி சாப் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த விஷயத்தை முன் வச்சு இந்த மாதிரி நான் அடுத்த வெள்ளிக்கிழமை சரியானவங்களுக்கு நான் தீர்ப்பு வழங்குவேன், அப்போ வரைக்கும் இந்த மனிதரை சிறையில நம்ம போட்டு வைக்கலாம், சிறையில லாக் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சிறையில போட்டாச்சு. இப்ப ஜெயில உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டா மறுநாள் வெள்ளிக்கிழமை, அப்ப வியாழக்கிழமை ஜெயிலுக்குள்ள இருக்காரு. உள்ள இருக்கக்கூடிய ஜெயிலர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர். இப்ப அந்த ஜெயிலர் கிட்ட இவர் சொல்றாரு, இந்த மாதிரி நான் வேற ஊர்ல இருந்து வந்தவன், இந்த மாதிரி விடுமுறைன்னு சொல்லி நான் வேட்டையாடக்கூடிய நிலைமையில இந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சு. இப்போ நான் இங்க இருக்க, நான் மௌத்தாக போறேன்னு சொல்லி என் ஊர் மக்களுக்கும் நான் எதுவுமே சொல்லல, என் குடும்ப மக்களுக்கும் யாருக்குமே சொல்லல. ஆனா நீங்க ஒரே ஒரு நேரம் கொடுங்க, நான் வீட்டுக்கு போய் இந்த மாதிரி நிலவரம் நடந்துச்சு எல்லாம் சொல்லிட்டு நான் ஜும்மாக்கு முன்னாடி நான் கண்டிப்பா வந்துடுறேன், நீங்க உத்தரவாதத்தோட உங்களுடைய பொறுப்புல எனக்கு அனுப்பி வைங்க, நான் முஸ்லீம் அப்படி அந்த ஒரு மெசேஜ் ஸ்டாம்ப் படிக்கிற மாதிரி சொல்றாரு, நான் முஸ்லீம் அப்படின்னு சொல்றாரு. அந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் ஜெயிலரா இருக்கக்கூடியவர், அவர் என்ன செய்வாருன்னு தெரியுமா, நீ முஸ்லீம் என்று சொல்றதுல போ, ஆனா ஜும்மாக்கு முன்னாடி வந்தது சரின்னு சொல்லி போயிட்டாரு. மறுநாள் ஜும்மாவும் வந்துடுச்சு. ஆனா அந்த நபர் ஏதோ சில காரணத்தினால லேட் ஆயிடுச்சு. ஜும்மா முடிஞ்சிடுச்சு. ஜும்மா முடிஞ்ச பிறகு இப்ப சர்காரி சாப் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இப்ப தீர்ப்பு வழங்குறாங்க. ஒவ்வொரு கேஸ் எடுத்து அப்படியே தீர்ப்பு கொடுத்துட்டே வராங்க. இப்ப அடுத்து அந்த கேஸை பத்தி வரும்போது இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கேட்கறாங்க, எங்க அவங்க? இப்ப ஜெயிலர் சொல்றாங்க, இந்த மாதிரி அவங்க போனாங்க, ஜும்மாக்கு வந்துடுறேன்னு சொன்னாங்க, ஆனா ஜும்மாக்கு வரல, ஏன் நீ அனுப்புன? நான் முஸ்லீம்னு சொன்னாங்க, நான் பொறுப்புல அனுப்பிட்டேன், உன்னுடைய பொறுப்புல தான் நீ அனுப்புனியா? ஆமா. அப்ப உன்னுடைய பொறுப்புல நீ அனுப்பணும்னு சொன்னா அப்ப நீ தான் தப்பு செஞ்ச. அவ வந்துட்டான்னு சொன்னா நீ தப்பிச்ச, அவ வரலன்னு சொன்னா உயிருக்கு பகரமா உன்னுடைய உயிர் தான் வாங்கப்படும். இப்ப இந்த விஷயம் கேட்ட உடனே அந்த மௌத்தா போன அந்த மகனுடைய தாய் தந்தை உற்றார் உறவினர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் தான். இப்போ இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப இங்க அடுத்து யார் மௌத்தாக போற? ஒருவேளை அந்த குழந்தை அந்த பையன் வரலன்னு சொன்னா நம்ம மதத்தை சார்ந்தவர் தானே மௌத்தாவாங்க. இப்ப இவங்களுக்கும் பதற்றம் ஏற்பட்டுருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த வாலிபர் சீக்கிரமா ஓடி வராரு. ஓடி வந்து என்ன செய்யறான்னு சொன்னா அல்லாஹ் அக்பர், அவங்க உடனே அந்த ஜெயிலருக்கு சொல்றாங்க, மன்னிக்கணும், நான் வரலான்ட்டு தான் இருந்தேன், ஆனா நடுவுல கப்பல், அந்த சின்ன சின்ன போட் இருக்கும், அந்த கப்பலை நான் ஏறி உட்கார்ந்து கப்பலும் கிடைக்கல, அது மட்டும் இல்லாம நடுவுல தண்ணி சூழ்ந்து அப்படியே அந்த ரவுண்டா தண்ணி சுத்திக்கிட்டு இருக்கு, என்னால வர முடியல, அது நார்மலான பிறகு நான் கப்பலை எடுத்து நான் வந்தேன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு பிறகு அல்லாஹ் அக்பர். என்னைக்கு அருமை தோழர்களே வாலிபர்களே, சீஃப் காஜி என்ன தெரியுமா செய்றாங்க, அந்த காஜி சாப்பு, சரிப்பா நீ வந்துட்ட, உயிருக்கு பகரமா உயிர் எடுக்கணும்ட்டு ரூல்ஸ் இருக்கு, அதான் நியாயமும் இருக்கு, அவங்க பதிலுக்கு காசு எதுவுமே வாங்க மாட்டாங்க, உயிருக்கு பகரமா உயிர் தான் அப்படின்னு சொல்லும் போது உடனே அந்த மௌத்தா போன அந்த 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 குழந்தையுடைய தாய் தந்தை உற்றார் உறவினர்கள் உடனே அந்த காஜி சாப்பிட ஒரு விஷயத்த சொல்றாங்க. ரெண்டு விஷயம் உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுறோம். முதல் விஷயம், இந்த இந்த வாலிபருக்கு நம்ம மன்னிச்சு விட்டுறோம், இந்த வாலிபருக்கு நம்ம மன்னிச்சு விட்டுறேன்னு சொன்னா இவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க, வாக்கு மீறல, வாக்கு உரைக்கல, பூர்த்தி செஞ்சாங்க, அதனால நாங்க இவங்களை மன்னிச்சு விட்டுறோம். ரெண்டாவது விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னா, இந்த வாலிபர் செய்யப்படுற நல்ல ஒரு காரியத்தின் மூலமாக நாம் எல்லா குடும்பத்தார்களும் சேர்ந்து களிமா ஓதுறோம், நீங்க சாட்சியாயிருங்க. கருணை தோழர்களே, ஒரு வாலிபர் வாக்கு பூர்த்தி செஞ்சாங்க, எத்தனை மக்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க. ஆனா இன்னைக்கு முஸ்லிமான மக்கள், வாலிபர்களோ சிறியவர்களோ ஆண்களோ பெண்களோ கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும்னா, உண்மையானவர்கள முஸ்லிமா இருக்கேனா, என்னுடைய ரப்பை நான் விளங்கி இருக்கேனா, என்னுடைய ரப்புடைய அன்புல நான் இருக்கேனா? இன்னைக்கு எத்தனை மக்கள் குரானை விட்டு தூரம் ஆயிட்டாங்க. ஒரு சமீபத்துல ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தைக்கு, தன்னுடைய மகனுக்கு 2 கண்ணும் தெரியல, கண் பார்வை இல்லாத 2 கண்ணும் தெரியல, அந்த மகனுக்கு இந்த தாய் மஸ்ஜிதுடைய தெருவுடைய அந்த தெரு, அந்த ஆரம்பத்துல அந்த மகனை விட்டுட்டு, தம்பி அப்படியே நேரா போப்போம், மஸ்ஜித் அங்கதான் இருக்கு, போய் தொழுதுட்டு வான்னு சொல்லி அந்த தாய் தன்னுடைய கண்ணு தெரியாத அந்த மகனை மஸ்ஜிதுக்கு அனுப்புறாங்க. அந்த மகனும் கண்ணு தெரியாது, 2 கண்ணும் தெரியல, அப்படியே பெட்டிட்டே போறாரு. நடுவுல ஒருத்தர் வந்தார், அவர் பார்த்து என்ன செய்யறாருன்னு சொன்னா சலாம் சொல்லி, மஸ்ஜிதுக்கு தான் நான் போறேன், நான் கூப்பிட்டு போறேன்னு சொல்லி மஸ்ஜித் கூப்பிட்டு வந்தாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும்,
கண்ணு தெரியாத ஒரு மகன் தன்னுடைய தாய் மஸ்ஜிதுக்காக அவங்களுக்கு ஏற்பாடு செய்யறாங்கன்னு சொன்னா இன்னும் எத்தனையோ கண்ணு தெரியக்கூடிய வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் ஏன் மஸ்ஜிது அட்ரஸ் நம்ம மறந்துட்டோம். மஸ்ஜிதுக்குள்ள வரக்கூடிய பழக்கத்தை நம்ம இழந்துட்டோம். கருமைத்தோழர்கள், நிச்சயமாக சத்தியமாக நம்முடைய மன நிம்மதி இஸ்லாத்துல வச்சிருக்கோம். செல்வத்துல கிடையாது, பேரு புகழ் ஆட்சி அதிகாரத்துல கிடையாது. இதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். ஆனா இந்த பொருட்கள் மீது, இந்த வஸ்துக்கள் மீது நம்பிக்கை வைக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நிரந்தரமே கிடையாது. குர்ஆன் நல்லா தெளிவான சொல்லி கொடுக்கிறான். அலா பி ஜிக்ரில்லாஹ் தத்மைனுல் குலூப். அல்லாஹ் ஓப்பனா தெளிவான சொல்றான், அல்லாஹ்வுடைய நினைவில் இருப்பதில் மட்டுமே உங்களுடைய உள்ளத்துக்கு மன நிம்மதி கிடைக்கும். மன நிம்மதி நம்ம எங்கெங்க போய் தேடுறோம். வாலிபர்கள் மொபைலுக்கு பின்னாடி, அல்லது காலேஜுக்கு பின்னாடி, அல்லது ஸ்கூலுக்கு பின்னாடி. வயதானவர்கள் அவங்களுக்கு ஏதாவது செல்வத்தை நான் திரட்டணுமே, என்னுடைய மக்களுக்காக நான் ஏதாவது பேங்க் பேலன்ஸ் சேர்க்கணும்னு சொல்லி என்னென்னமோ கஷ்டப்படுறாங்க. கண்ணியமான கடமை தோழர்களே, அசல் இன்னைக்கு மன நிம்மதி அல்லாஹ் குர்ஆன்ல வச்சிருக்கான். மன நிம்மதி நபியுடைய சுன்னத்துல வச்சிருக்கான். இன்னைக்கு நபியுடைய சுன்னத்தை பற்றி கேட்பதற்கும் நம்ம கிட்ட நேரம் இல்லை. வாலிபர்கள் 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 அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய கண்ணியம் அல்லாஹ் கொடுத்திருக்கான். அந்த வாலிபர்கள் நினைத்தால் எவ்வளவு நல்ல பதில் செய்யலாம். ஒரு சம்பவம், காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய ஏறக்குறைய ஒரு 3000 இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஜமாத்தை கொண்டு போருக்கு கிளம்புறாங்க. ஆனா முன்னாடி இருக்கக்கூடிய எதிரிப்படை லட்சத்துக்கு மேல் இருக்கக்கூடிய மக்கள். ஆனா கண்ணியமான கடமை தோழர்களே, இந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா போர்ல கலந்து கொண்டு வெற்றி அடைகிறாங்க. அந்த காஃபிரான மக்கள், இஸ்லாத்தை அழிப்பதற்காக வந்த மக்கள் விரண்டு ஓடுறாங்க. தன்னுடைய அந்த தளபதியா இருக்கக்கூடியவர், படை தளபதியா இருக்கக்கூடியவங்க தன்னுடைய அந்த ராஜா மன்னர் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாங்க. இப்ப ராஜா கேட்கிறாங்க, ஏன் என்ன ஆச்சு, ஏன் நீங்க எல்லாம் தோத்து போயிட்டீங்க? அவர்களை விட நம்ம தான் அதிகமா இருந்தோம். மக்கள் பலமோ, ஆள் பலமோ, ஆயுத பலமோ எல்லாமே நமக்கு தானே இருந்துச்சு. அப்படி இருந்தோம், ஏன் நம்ம தோத்துட்டோம்? அப்ப அந்த படை தளபதி பதில் சொல்ல முடியல, திணறாரு. ஆனா அந்த நேரத்துல அந்த மன்னருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர் ஒருத்தர் வயசானவர், அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, அந்த பதில் நான் கொடுக்கட்டா? இப்ப மன்னர் சொல்றாங்க, தாராளமா பதில் கொடுங்க. அப்ப அந்த மன்னருக்கு அந்த வயசானவர் திரும்ப பதில் கொடுக்கிறாரு, மன்னரு நம்ம கிட்ட ஆயுத பலம் இருக்கு, ஆள் பலம் இருக்கு, எல்லா பலம் இருக்கு. ஆனா அவங்க கிட்ட என்ன தெரியுமா இருக்கு? அவங்க கிட்ட குடி பழக்கம் இல்லை. அவங்க கிட்ட குடி பழக்கம் இல்லை. அவங்க குடிக்கக்கூடிய மக்கள் கிடையாது. அவங்க போதையுடைய பொருட்கள் இருக்கக்கூடிய மக்கள், பயன்படுத்தக்கூடிய மக்கள் கிடையாது. அவங்க நேர்மையை நடந்து கொள்ளக்கூடிய மக்கள். அவங்க ஒரு கட்டுப்பாடோடு வாழக்கூடிய மக்கள், ஒற்றுமையோடு சேர்ந்து வாழக்கூடிய மக்கள். நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அப்ப அந்த மன்னருடைய வார்த்தை என்ன தெரியுமா வந்தது? அப்படின்னு சொன்னா அவங்க தான் ஜெயிப்பாங்க. அப்ப இன்னைக்கு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். முஸ்லிமான மக்கள், கடந்து போன முன்னாடி சென்ற அந்த முஸ்லிமான மக்களுக்கு தான் தனி ஒரு ஷரியத்து, நமக்கு தனி ஒரு ஷரியத் அப்படி எல்லாம் கிடையாது. இன்னைக்கு நம்ம வழி தவறக்கூடிய காரணம் என்ன இருக்குன்னு சொன்னா, கருமை தோழர்களே, வாலிபர்களே, குர்ஆனை விட்டுட்டோம், குர்ஆனை விளங்க முயற்சி செய்யறோம். ஆனா குர்ஆனை விளங்குவதற்கு உலமாக்களை ஒதுக்கிட்டோம். குர்ஆனை விளங்குவதற்கு சஹாபாக்கள் சத்தியமா தேவை. யார் யாரெல்லாம் குர்ஆனை விளங்குவதற்கு சஹாபாக்களை ஒதுக்குவார்களோ இஸ்லாத்தை விட்டு ஒதுக்கப்படுவார்கள். யார் யாரெல்லாம் குர்ஆனை விளங்குவதற்கு, ஹதீஸை விளங்குவதற்கு சஹாபாக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ, நானே ரிசர்ச் பண்ணுகிறேன், நானே படிச்சுக்கிறேன், நானே குர்ஆன் ஓதிக்கிறேன், இன்னைக்குதான் என் கையில ஏஐ என்ற பேய் வந்திருக்கு, அதை நம்பி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன், அதை நம்பி நான் குர்ஆனை ஏற்றுக்கிறேன், அதை நம்பி நான் குர்ஆனை விளங்கிக்கிறேன். என்னன்னு கருமை தோழர்களே, உதாரணமா ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு மத்தியில ஒரு வார்த்தை பயன்படுத்துறேன். என்ன அப்படின்னு சொன்னா, தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றேன். இப்ப இங்க இருக்கக்கூடிய சபையில இருக்கக்கூடிய மக்கள், நான் தண்ணின்னு சொல்லும் போது எனக்கு தண்ணி எப்படி கொண்டு வருவீங்க? ஜக்குலியா, பக்கெட்லியா, ட்ரம்லியா, அல்லது டேப் அப்படியே பிடிச்சு தண்ணி குடிப்பீங்களா? சொல்லுங்களேன். தண்ணி நான் கேட்டேன், எப்படி குடிப்பீங்க? கிளாஸ். ஆனா நான் கிளாஸ் வார்த்தை பயன்படுத்தவே இல்லையே.
நான் தண்ணின்னு தான் சொன்னேன். ஆனா இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் உடனே என்ன செய்வாங்க, தண்ணி தேவைப்படுதுன்னு சொல்லி கிளாஸ்ல தான் எடுத்துட்டு வருவாங்க. கிளாஸ் நான் வார்த்தை பயன்படுத்தவே இல்லை. சரி, இப்போ உதாரணமா இப்போ நான் ரெஸ்ட் ரூம்ல இருக்கேன், பாத்ரூம்ல இருக்கேன், திடீர்னு அங்க தண்ணி கொடுங்கன்னு கேட்கிறேன். இப்ப என்ன செய்வாரு, ஹசரத் தண்ணி கேட்கிறாரு, கொஞ்சம் கிளாஸ்ல எடுத்து போய் கொடுங்கன்னு சொல்லுவோமா? நாங்க கிளாஸ் சொல்லலையே. அப்ப அந்த இடத்துக்கு தண்ணி எப்படி கொண்டு வருவாங்க? பக்கெட். நான் பக்கெட் இந்த வேர்ட் யூஸ் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு வார்த்தை ஒருத்தர் சொல்றாருன்னா அந்த இடத்துல யார் இருக்காங்களோ, டைரக்டா யார் கேட்பாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வார்த்தையுடைய பொருள் விளங்கும். யார் அந்த இடத்தில் அந்த வார்த்தை டைரக்டா கேட்கவில்லையோ அவருக்கு அந்த வார்த்தை விளங்கவும் விளங்காது. சொல்லக்கூடிய காரணம் என்ன இருக்குன்னு சொன்னா, குரானில் அல்லாஹ் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சொல்லையும் சரியான முறையில டைரக்டா கேட்டு விளங்கினவங்க தான் உத்தம நபி, சத்திய நபி, கடைசி நபி ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த புனிதமிக்க நபி குரானை விளங்கி விளக்கி கொடுத்தாங்கள, அந்த விளக்கத்தை தான் நம்ம ஹதீஸ்னு சொல்றோம். அந்த ஹதீஸையும் சரியான முறையில முன்னாடி உட்கார்ந்து கேட்டு விளங்கி விளக்கத்தை கொடுத்தவங்க தான் சஹாபாக்கள். இப்போ உதாரணமா கௌசர் அப்படின்னு நம்ம இந்த வசனத்தை ஓதுறோம். கௌசர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு 25 பொருள் வருது, 25 மீனிங்ஸ் வருது. இப்ப இந்த கௌசர் என்ற இந்த இடத்துக்குள்ள அல்லாஹ் எந்த பொருள் இங்க சொல்ல வரான்னு சொல்லி யாருக்கு தெரியும்? நிச்சயமா நபிக்கு தான் தெரியும். நபி இந்த இடத்துல இந்த வார்த்தை தான் சொன்னாங்கன்னு சொல்லி யாருக்கு தெரியும்? சஹாபாக்களுக்கு தான் தெரியும். அருமை தோழர்களே, இனி எத்தனையோ வாலிபர்கள் மஸ்ஜிதை விட்டு தூரமாகக்கூடிய காரணம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நான் இஸ்லாத்தின் படிதான் நான் வாழறேன்னு சொல்லி இஸ்லாத்தை விட்டு ஓடி போய் கொண்டிருக்காங்க. விசித்திரமான சில விஷயங்கள் நடக்குது. நானே குரான் ஓதிக்கிறேன், நானே ஹதீஸ் விளங்கிக்கிறேன், எனக்கு யாருமே தேவையில்லை. சரி, யாருமே தேவையில்லை, ஆனா நானே ஓதிக்கிறேன்னு சொல்லி ஆசை என்னென்ன ஒண்ணு உருவாச்சு. யூடியூப்ல இருந்து பார்த்தேன் ஹசரத், இன்ஸ்டால இருந்து பார்த்தேன் ஹசரத். ஹசரத் நீங்க எப்படி அந்த மாதிரி சம்பவம் எல்லாம் சொல்றதே கிடையாது, அவங்க எப்படி சொல்றாங்கன்னு தெரியுமா? சரி, ஜனாதா தொழுகை யார் தொழு வைப்பான்? நீ யூடியூபுக்குள்ள இருக்கிற ஹசரத்துக்கே நீ ஃபாலோ பண்ணா ஒரு சவால். அப்ப நீ ஜனாதா தொழுகைன்னு சொல்லி வரும்போது அந்த ஹசரத்தையே போய் கேட்டுக்கோ, ஜனாதா தொழுகை யார் தொழு வைப்பா? உன்னுடைய பள்ளியுடைய ஃபஜர் தொழுகை யார் தொழு வைப்பா? உனக்கு ஆரம்ப அலிஃபாத்தை யார் கற்றுக் கொடுத்தா? குரான் உனக்கு பார்த்து ஓதுவதற்கு, சரளமா ஓதுவதற்கு யார் கற்றுக் கொடுத்தா? ஆனா குரானை விளங்குவதற்கு நீ யார்கிட்ட போய் கொண்டிருக்க? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். என்னன்னு கருணை தோழர்களே, உண்மையான முறையில சத்தியமான முறையில் சொல்லக்கூடிய விஷயம், இன்னைக்கு நாம் பல வகையான பிரிவினைகளை பிரிஞ்சிருக்கக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? மஸ்ஜிதை விட்டுட்டோம். மஸ்ஜிதுடைய இமாமு தொடர்பில் வரக்கூடிய பழக்கத்தை விட்டுட்டோம். மஸ்ஜிதை கொண்டு தீனை விளங்கக்கூடிய வாய்ப்பை இழந்துட்டோம். இன்னைக்கு நமக்கே தெரியாம பல வகையான குழப்பங்கள் இன்னைக்கு மொபைலுக்குள்ள வந்து கொண்டு இருக்கு. சில நண்பர்கள் யூடியூப்லயும் வந்துட்டாங்க, இன்ஸ்டாலயும் வந்துட்டாங்க. என்ன தெரியுமா புலம்புறாங்க? குறிப்பாக வாலிபர்கள், ஐ எம் எக்ஸ் முஸ்லிம், நவனுக்கும் இல்ல, நான் அப்போ முஸ்லிமா இருந்தேன், அப்போ இப்போ எனக்கெல்லாம் விருப்பம் இல்லை. ஏன்? சரியான இடத்துல இஸ்லாத்தை விளங்கல. இன்னைக்கு எக்ஸ் முஸ்லிம் கம்யூனிட்டின்னு சொல்லி ஒரு குழப்பமான ஒரு கூட்டம் திரிந்து கொண்டிருக்கு. அந்த கூட்டத்துடைய கொள்கை என்ன தெரியுமா? இஸ்லாமிய மக்கள் கிட்ட போய் இஸ்லாத்தை பற்றி தப்பு தப்பான முறையில கேள்வியை உருவாக்கி குழப்பிட்டவங்க வெளியில வந்துடணும். அவங்க அந்த கேள்விக்கு பின்னாடி மன உளைச்சல்ல போய் கடைசி நேரத்துல இஸ்லாத்துல நிறைய சந்தேகங்கள் இருக்கு, யாருமே அதுக்கு பதில் தரவில்லை, அதனால இந்த மார்க்கம் சரியில்லைன்னு சொல்லி எத்தனையோ மக்கள் வெளியில போய் கொண்டிருக்காங்க, பெரியவங்களும் சிறியவங்களும் சேர்ந்து. சமீபத்துல கேரளாக்குள்ள ஒரு ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கப்பட்டது. எக்ஸ் கம்யூனிட்டி முஸ்லீம் சொல்லி அவங்க முஸ்லீம் சொல்லி பேர் பயன்படுத்துறாங்க. சமீபத்தில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கப்பட்டது. அதுல இதுதான் முடிவு செய்யப்பட்டது, முஸ்லிமான மக்கள் கிட்ட போய் இஸ்லாத்தை பற்றி தப்பு தப்பா கேள்விகளை உருவாக்கி அவர்களை குழப்பி இஸ்லாத்தை விட்டு வெளியில கொண்டு வரணும். இன்னும் சொல்ல போனா எத்தனையோ மக்கள் இன்னைக்கு யூடியூபுக்குள்ளயோ இன்ஸ்டாக்குள்ளயோ பயான் கேட்க கூடாதுன்னு யாருமே சொல்லல. இப்ப கூட ரெக்கார்ட் ஆகி கொண்டுதான் இருக்கு, நானே இன்ஸ்டா ஐடி வச்சு கொண்டுதான் இருக்கேன். ஆனா கண்ணியமிக்க அருமை தோழர்களே, கண்மூடித்தனமா யாரையும் நம்பாதீங்க.
நீங்க எந்த பயான் கேட்கிறீங்களோ பரவாயில்ல, நீங்க எந்த கிதாபு படிக்கிறீங்களோ, முதல் விஷயம் உங்க பள்ளி மொஹல்லாவில் இருக்கக்கூடிய உலமாக்கள், குறிப்பாக உங்க மஸ்ஜிதுடைய இமாம் கிட்ட கேட்கணும். ஹஜ்ரத், நான் இந்த பயான் கேட்கலாமா, இவருடைய பயானை கேட்கலாமா, இந்த பயான் பார்க்கலாமா, இந்த கிதாபு நான் படிக்கலாமா? நான் அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வோட வீட்டுக்குள்ள சொல்றேன், ஒரு பெரிய பள்ளிக்குள்ள இந்த மாதிரி கிதாபுகள் இருக்கும் போது நாங்க தேடும் போது ஒரு கிதாபு என் கையில கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா பைபிள். என்ன மொழியிலன்னு சொன்னா உருதுல. இப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க, உருதுல இருக்க எல்லா கிதாபும் இஸ்லாமிக் கிதாபு. இன்னொரு பள்ளியில பார்த்தோம், அரபிக் மொழியில பைபிள் வைக்கப்பட்டிருக்கு, அது குரான் இல்ல. எத்தனை மக்கள் என்ன சொன்னாங்க, அதில் நான் ஃபாரின்ல இருந்து வந்து எனக்கு இவங்க எல்லாம் இதெல்லாம் கொடுத்தாங்க, கிஃப்டா கொடுத்தாங்க, இஸ்லாமிக் புக்கு நீங்க படிச்சுக்க அப்படின்னு சொன்னாங்க. அது உலமாக்கள் எடுத்து திறந்து பார்க்கும் போதுதான் தெரியுது, மன வலி ஏற்படுறது. இன்னைக்கு உம்மத் இந்த மாதிரி துண்டிச்சு போய் வாழ்ந்து கொண்டிருக்காங்களே, உலமாக்களுடைய தொடர்பை விட்டுட்டாங்களே. நான் அடிச்சு சொல்லக்கூடிய விஷயம் என்ன கருமத்தவர்களே, இன்றைய காலகட்டத்தில் வாலிபர்கள் சின்ன பின்னமாக போகக்கூடிய அசல் முக்கிய காரணம் உலமாக்களுடைய தொடர்பை விட்டு தூரமாயிட்டாங்க. உலமாக்களோட கூட இருந்தால் நிறைய ஃபித்னாக்கள் விட்டு அவங்க தப்பிக்கிறதுக்கு நல்லா வாய்ப்பு கொடுப்போம். இன்னைக்கு பல வகையான குழப்பங்கள். காதியானி என்ற மிகப்பெரிய மோசமான ஒரு ஷைத்தான் தன்னை நபி என்று சொல்லிக் கொண்டு பல வருடமாக மக்களை ஏமாற்றிக் கொண்டு மவுத் ஆயிட்டான். ஆனா அவனை பின்தொடரக்கூடிய மக்கள் இப்ப கூட பல லட்சம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இந்தியாலேயோ தமிழ்நாட்டுக்குள்ளேயோ கோடம்பாக்கத்திலேயோ அவர்களுடைய வணக்கஸ்தலங்கள் இருக்கு. லாயிலா எல்லாம் எழுதப்பட்டு இருக்கும். நம்மை போலதான் தொப்பி அடிச்சுப்பாவோட இருப்பாங்க, நம்மை போல மசீதுக்குள்ள குரான் வைக்கப்பட்டிருக்கும். ஆனா கண்ணின் கடமை தோழர்களே, அவர்கள் காஃபிர்கள். இது நான் சொல்லல, ஒட்டுமொத்த உலமாக்கள், முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உலமாக்கள், முஃப்திமார்கள் எல்லாம் சேர்ந்து கொடுத்த பத்துவா, யார் நம்ம நபியை நிராகரித்து வேற ஒரு சைத்தானை நபி என்று ஏற்றுக்கொண்டார்களோ இஸ்லாத்தை விட்டு வெளியேறின மக்கள். அந்த மக்கள் மீது நம்ம கோபப்படக்கூடாது, அந்த மக்களுக்கு நம்ம சரியான மெசேஜ் கொடுக்கணும். அவங்களுக்கு குழப்பப்பட்டு வெளியில போயிட்டாங்க. குலாம் அஹ்மத் காதியானின்னு சொல்லி ஒரு சைத்தானை நபியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க? நீங்க கூகுளுக்குள்ளேயே போய் இப்ப கூட நீங்க உங்களுடைய மொபைல் எடுத்து கூகுள்ல அல் இஸ்லாம் அப்படின்னு நீங்க ஓபன் பண்ணலாம், டைப் பண்ணலாம். முதல்ல அவர்களுடைய கிதாபுகள், அவர்களுடைய பயானுகள், அவர்களுடைய வெப்சைட் தான் ஓபன் ஆகும். யார் புதுசா இஸ்லாத்துக்குள்ள வராங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இஸ்லாத்தை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் இருக்கும். யார் பயானு கேட்கிறாங்களோ அவர்களுக்கு அடுத்து நான் தௌபா செய்யணும், நான் தீனை கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஆசை இருக்கும். அப்படிப்பட்ட மக்கள் முதல் விஷயம் என்ன தெரியுமா செய்யணும்? உங்க மொஹல்லாவில் இருக்கக்கூடிய உலமாக்கள் கிட்ட போய் நீங்க உட்காரணும், உலமாக்கள் கிட்ட தொடர்புல இருக்கணும், உலமாக்கள் கிட்ட மசோரா செய்யணும். அந்த உலமாக்கள் சொல்லக்கூடிய விஷயத்தின்படி நீங்க வாழ்ந்து பாருங்க, சத்தியமா சொல்றோம் அல்லாஹ் பெரிய கண்ணியத்தை கொடுப்பான். ஒரு நேரத்துல ஒரு வாலிபர் என்கிட்ட திடீர்னு மெசேஜ் போன் பண்ணாரு. அவர் அவ்வளவு நெருக்கத்துல இல்ல, தொடர்புல இல்ல, அவருடைய அண்ணன் நல்ல தொடர்புல இருந்தார். அந்த வாலிபர் கேட்கிறாரு, அதுல நான் ஜிம்முக்கு போட்டா அல்லது நான் பாக்ஸிங்காக நான் போட்டா? இப்ப நம்ம என்ன சொல்லியிருப்போம்? ஃபர்ஸ்ட் தொழுகைக்கு வாடான்னு சொல்லியிருப்போம், ஃபர்ஸ்ட் பள்ளிக்கு வாடான்னு சொல்லிடும், ஃபர்ஸ்ட் நீ இங்க சுத்தத்தை விட்டுட்டு மசீதுக்கு வான்னு சொல்லிடும். அந்த கண்ணிய கர்ம தொடர்களே, அந்த வாலிபருக்கு நம்ம என்ன தெரியுமா சொன்னோம்? நீங்க இந்த மாதிரி கேட்கறீங்களே கேள்வி, சூப்பர் கேள்வி. ஆனா நான் உங்களுக்கு ஒரு அபிப்பிராயத்தை சொல்றேன், நீங்க பாக்ஸிங்குக்கு போயிடுங்க, ஜிம்முக்கு போவாது. அவர் ஆச்சரியமா கேட்டாரு. அவரோட சின்ன ஜிம்முக்கு போகணும்னு இருந்துச்சு. அவர் கேட்கிறாரு, ஏன் அவங்க ஜிம்முக்கு போக கூடாது, ஏன் பாக்ஸிங்க்கு போகணும்? அப்ப அவர்கிட்ட சொன்ன, நீ ஜிம்முக்கு போகணும்னு சொன்னா உன்னுடைய உடல் மட்டும் தான் மாடு மாதிரி வளரும், உன்னுடைய அறிவு ஃபுல்லா குட்டி ஆயிடும். சும்மா பாடி மட்டும் இப்படி பீத்திட்டு இப்படி போவார், ஆனா ஓடி போயிடுவேன். இல்ல சும்மா ஷோல்டர் மட்டும் இப்படி தூக்கிட்டே இருப்பாங்க, ஆனா மன அளவுல அவங்களுக்கு தைரியம் இருக்காது. சும்மா கெட்டப் மட்டும் தான் இருக்கும். அல்லாஹ் காப்பாங்க, கொஞ்சம் ஏதாவது நோய்வாய் பட்டுட்டாங்கன்னு சொன்னா புஷ்ஷுண்டு பஞ்சர் ஆயிடும். ஆனா ஒருத்தர் பாக்ஸிங்க்கு போறாருன்னு சொன்னா அது ஒரு கலை, அது ஒரு டிஃபென்ஸ். அல்லாஹ் அவங்களுக்கு பாடி ஃபிட்னஸும் கொடுப்பான், அது அவங்களுக்கு டிஃபென்ஸும் கொடுத்துடுவான். அவர் அழுதுட்டாரு. அந்த வாலிபர் அழுதுகிட்டே சொல்றாரு, ஹஸரத் நான் கண்டிப்பா நான் பாக்ஸிங்க போறேன். அவர் பாக்ஸிங்கும் போறாரு, கத்துக்கிட்டாரு, மாஷாஅல்லாஹ் நல்லா இருக்காரு. இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, சின்ன விஷயம் சொல்லி லேசா நினைச்சிடாதீங்க. உங்க முஹல்லாவில் இருக்கக்கூடிய உலமாக்களுடைய தொடர்பு உங்களுடைய மாணவர்களை கொண்டு வாங்க.
உங்களுடைய வாலிபர்களை கொண்டு வாங்க. அசல் வாலிபர்கள் இன்னைக்கு அழிந்து போகக்கூடிய இருக்கக்கூடிய இந்த காரணம் இருக்குன்னு சொன்னா மஸ்ஜிதுடைய தொடர்பை விட்டும் உலமாக்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டும் இன்னைக்கு வாலிபர்கள் சின்ன பின்னாமா போயிட்டாங்க. கண்ணியமிக்க கருமைத்தோழர்களே, சுருக்கமா சொல்லக்கூடிய ஒரே விஷயம், வாலிபர்கள் அல்ல ரொம்ப நேசிக்கிறான். குறிப்பாக இந்த வாலிப வயதில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையும் வயது முதிரக்கூடிய நிலைமையில அல்ல நமக்கு பிஞ்சின் மாதிரி போனஸ் மாதிரி கொடுக்குறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் வாலிப வயதில் செய்த அமல்கள் வயதான பிறகு வயதுடைய காரணத்தினால் வியாதியின் காரணத்தினால் அந்த அமல் செய்ய முடியலன்னு சொல்லி விட்டுட்டாங்களோ, அவர் விட்டாலும் பரவாயில்ல, செய்யக்கூடிய நன்மை அல்லாஹ் உங்களுக்கு அந்த வயதான நிலைமையில கொடுத்து கொண்டே இருப்பாங்க. கருமைத்தோழர்களே, வாலிப வயது இன்னும் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அதை கண்ணியப்படுத்தணும். வாலிப வயது அப்படின்னு சொன்னா 40 வயது வரைக்கும் சொல்லப்படுது. 40 வயது வரைக்கும் வாலிப வயது இருக்கா. அதனால யார் யாருக்கெல்லாம் 40 இருக்கோமோ நல்லா அழுது அல்லா கிட்ட துவா செய்யுங்க. இந்த வாலிப வயது அல்லா நமக்கு தீனை கொடுத்துட்டான், ஷரியத்தை கொடுத்துட்டான், மசீதுக்குள்ள வரக்கூடிய வாய்ப்பு கொடுத்துட்டான். அதே போல கண்ணியமிக்க கருமைத்தோழர்களே, ரமதானுடைய வாய்ப்பும் அல்லா கொடுத்திருந்தான். 20 நாளும் கடந்து போயிடுச்சு. இப்ப முதல் ஒற்றைப்படை அந்த இரவு ஆரம்பம் ஆயிடுச்சு. ஆனா கண்ணியமிக்க கருமைத்தோழர்களே, இந்த வருஷத்துல அல்லா கொடுத்த ரமதான் அல்லா நமக்கு அடுத்த வருடம் கொடுப்பானாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா சதர்த்தும் நாசீதன்னகம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நான் கொடுத்த நியாமத்துக்களை நீங்க கண்ணியப்படுத்துவீங்கன்னு சொன்னா, ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னா, பிறகு அதிகமாக்கி கொடுப்பேன். அசீதன்னகம் அதிகமாக்கி கொடுப்பேன் அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். ஆனா ஒருவேளை வரையின் கஃபரத்தும் இன்னாதாபில சரி, நான் கொடுத்த கிஃப்ட்களை நீங்க சரியான பயன்படுத்தல, மிஸ்யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா, தவறா பயன்படுத்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய கோபம் அல்லாஹ்வுடைய தண்டனை மிக மோசமானது, மிக கடுமையானது. அல்லாஹ்வுடைய கோபத்திற்காக நமக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள். கண்ணியமிக்க கருமைத்தோழர்களே, அதிகமாக நம்ம நன்மைகள் செய்யணும், அதிகமாக நம்ம நல்ல வேலைகள் செய்யணும். அதற்காக நல்ல சிந்தனை உருவாக்குவதற்காக மஸ்ஜிதுக்கு வரணும். கடைசி விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன், இல்மோட நம்ம இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு சின்ன பசங்களா இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், வாலிபர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு இல்மு இல்லாம இருக்கிறதுனால, ஷரியத்துடைய சரியான இல்முடைய தொடர்பு இல்லாம இருக்கிறதுனால இன்னைக்கு பல வகையான குழப்பத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, எப்படி ஒரு குழந்தைக்கு தந்தையும் தாயும் தேவை. தாய் இல்ல அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு அனாதை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைக்கு தந்தை இல்லைன்னு சொன்னா அந்த குழந்தை அனாதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலதான் எப்படி ஒரு குழந்தைக்கு தந்தை என்று அந்த துணை வேணுமோ, அந்த தைரியம் வேணுமோ, எப்படி ஒரு குழந்தைக்கு தாய் என்று அன்பு பாசம் வேண்டுமோ, அதே போல ஒரு உண்மையான முஸ்லீமுக்கு இல்மும் தேவை, அமலும் தேவை. இல்மு இல்லைன்னு சொன்னா தந்தை இல்லாதது போல், அமல் இல்லை என்று சொன்னால் தாய் இல்லாதது போல். ஒரு உண்மையான முஸ்லீமுக்கு இல்மும் கட்டாயம், அமலும் கட்டாயம். இல்மை கொண்டு நல்ல கண்ணியத்தை கொடுப்பான், இல்மை கொண்டு நல்ல மதிப்பு கொடுப்பான். இல்மை கொண்டு நமக்கு நல்ல உத்தரவாதம், பாதிப்பு பெரிய பெரிய முஸ்லிமத்துக்கு எல்லாம் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் இல்மை கொண்டுதான். சஜ்தா அல்லாஹ்வுடைய உரிமை, வேற யாருக்கு முன்னாடி சஜ்தாவோட அனுமதி இல்லை. ஆனா கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும், தன்னுடைய உரிமையை அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக வேண்டி மலக்குமார்களை கட்டளை கொடுக்கிறான், சஜ்தா செய்யுங்கன்னு சொல்லி. எதனால? தன்னுடைய இல்மு, தன்னுடைய சிஃபத் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்தது. இல்மு அல்லாஹ்வுடைய சிஃபத், அல்லாஹ்வுடைய தன்மை. இபாதத் இது பப்ளிக், பொதுமக்கள், படைப்பினங்கள், மக்லூக்குடைய சிஃபத். ஆனா அல்லாஹ் தஆலா தன்னுடைய சிஃபத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்ததுனால அல்லாஹ் இவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுத்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய நபி, எவ்வளவு அழகான நபி, எவ்வளவு அழகு வாய்ந்த நபியா இருந்தாங்க. ஆனா அவர் அழகா இருந்தாங்க. சிறு குழந்தையா இருக்கும் போது அவங்களுக்கு அந்த அழகை பார்த்துக்கூடிய யார் அவ்வளவு பெருசா எடுக்கல, அவங்க வித்துட்டாங்க. ஆனா எப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நல்லா இல்மு கொடுத்துட்டானோ, நபுவத்துடைய அந்த இல்மை கொடுத்துட்டானோ, அந்த இல்முக்கு பிறகு அல்லாஹ் தஆலா தன்னுடைய தந்தை, தன்னுடைய தாய், தன்னுடைய சகோதரர்கள் அனைத்து மக்களையும் யூசுப் நபிக்கு முன்னாடி கண்ணியமான முறையில சஜ்தா செய்ய அல்லாஹ் தஆலா வாய்ப்பு கொடுக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா இல்ம். இன்னைக்கு உண்மையான முறையில முஸ்லிம்கள் கிட்ட இல்மு குறைஞ்சிடுச்சு. இன்னைக்கு இல்மு கத்துக்கிறோம்னு சொல்லி யார் யார்கிட்ட போய் கத்துக்கிறோம், யார் யார்கிட்ட போய் படிச்சு கொண்டு இருக்கோம். கண்ணியமிக்க கருமைத்தோழர்களே, உண்மையான முறையில் என்கிட்ட இல்மு இருந்தாதான் நான் பிற மக்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க முடியும். ஒரு பெரிய கடலுக்குள்ள சுத்தமான தண்ணீர் இருந்தாதான் அந்த தண்ணீர் ஆறு என்று வரும்போது சுத்தமாக்கி கொண்டு வரும்.
கடலே அசுத்தமா இருக்கும்னு சொன்னா அந்த அசுத்தமான கடலை கொண்டு அந்த ஆறும் அசுத்தமா தான் இருக்கும். அதே போலதான் நான் நல்லவனா மாறணும், நான் நல்லவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னா நான் இல்மோட வாழணும், நாமளோட இருக்கணும். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து வாலிபர்களுக்கும் வாலிப வயதை சரியான முறையில பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பும் அல்லாஹ் தருவானாக. எத்தனை நல்லுள்ளங்கள் வாலிப வயதை கடந்து வயதான நிலைமையில வந்துட்டாங்களோ அத்தனை மக்களுடைய வாலிப வயதில் செய்த சிறிய பெரிய தவறுகளை எல்லாம் மன்னித்து பரிசுத்தமாக்குவானாக. மேலும் இப்போ யார் சின்ன சின்ன குழந்தைகளாக இருக்காங்களோ மறுமை வரைக்கும் யார் வருவாங்களோ அனைத்து மக்களுக்கும் வாலிப வயதை சரியான முறையில அல்லாஹ்வுக்காக வேண்டி நபியுடைய சரியத்தோட சுன்னத்தோட வாழ்க்கை இளமாக்களுடைய கண்காணிப்பில் வாழக்கூடாத வாய்ப்பு தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.